example 12.4 பண்ணுறோம். Verify the closure property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the arithmetic operation plus on ZE is equal to set of all even integers. முதல்ல ஈவன் இன்டிஜர்ஸ் எல்லாமே எழுதிக்கங்க. இந்த ஈவன் இன்டிஜர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா 2 into an integer. கரெக்டாக? அதாவது this can be written as set of all 2k such that k belong to z. ஸோ இதில் ஒரு இது நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம பேசுகிறது ZE வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அண்டர் ப்ளஸ் என்ன. ஆனால் Z வந்து Z ஒரு நான் எம்டி செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அது வந்து கட்டாயமாக அதாவது இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த அடிஷன் சைன். புரியுதா? அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ தான் நம்ம இப்போ ZEக்கு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் க்ளோஷர். க்ளோஷர்னால் என்ன? இந்த அடிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ZEயில் ஒரு பைனரின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நம்ம எஸ்கமா ஸ்டார் அப்படின்னு நம்ம எடுத்தால் இந்த க்ளோஷருக்கு ரூல் வந்து ஃபார் ஆல் ஏபி பிலாங் டு எஸ், ஏ ப்ளஸ் பி பிலாங் டு எஸ், தட் இஸ் ஏ ஸ்டார் பி. இந்த ஸ்டார்னா ஸ்டார் ப்ளஸ்னா ப்ளஸ், ஏ ஸ்டார் பி பிலாங் டு எஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதில் 2 எலமெண்ட் நம்ம எடுக்கலாம். ஸோ லெட் ஏ கமா பி பிலாங் டு ZE. ஸோ ஏ எப்படி எழுதலாம்? இட் கேன் பி ரிட்டன் as 2L and B can be written as 2M. இந்த LM எதில் இருப்பாங்க அப்படின்னா Zல இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? A ப்ளஸ் B ZEயில் இருக்குன்னு சொல்லணும். அப்போது A ப்ளஸ் Bனா என்ன வரும்? 2L ப்ளஸ் 2M. 2வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா L ப்ளஸ் M. Lலும் Mமும் Zல இருக்குது. அப்போ L ப்ளஸ் Mமும் Zல இருக்கும். அப்போ நிச்சயமாக இது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது ZE. இதில் என்ன ரீசன் எழுதணும் அப்படின்னு கேட்டால் Z is closed, இல்லைன்னா ப்ளஸ் இஸ் closed on Z. புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் AB belong to ZE. ஸோ A plus B belong to ZE for all A, B belong to ZE. அதனால ப்ளஸ் அப்படிங்கிற இந்த அடிஷன் ஆப்ரேஷன் இஸ் க்ளோஸ்ட் ஆன் ZE. ஸோ ஃபஸ்ட் இஸ் ஓவர். இப்போ நம்ம சொல்ல போகிறது காமுடேட்டிவ். கரெக்டாக? ஸோ காமுடேட்டிவோட ரூல் என்ன? சைன் எழுதிக்கோமா? ஸோ ஃபார் ஆல் A, B belong to S, A star B is equal to B star E. ஸோ இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம், அதே A அதே B. ஸோ இப்போது A ப்ளஸ் B என்ன வரும்னு பார்த்தோம். A ப்ளஸ் B அப்படின்னு சொன்னால் 2L ப்ளஸ் 2M, அதாவது 2 into L ப்ளஸ் M. இதுவே எப்படி எழுதலாம்? 2 into M ப்ளஸ் Lன்னு எழுதலாம். அதாவது 2M ப்ளஸ் 2L. 2Mனா B, அது A. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? A plus B is equal to B plus A. This is true for all A, B belong to ZE அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் L plus Mக்கு பதிலாக M plus L போட்டிருக்கோம். இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் வந்து அதாவது இந்த அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். அடிஷன் வந்து காமுடேட்டிவ் ஆன் Z. ஓகேயா? அடுத்தது நம்பர் 2. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டால் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்க்கு 3 எலமெண்ட்ஸ் வேணும். ஸோ லெட் ABC belong to ZE. அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் யார்? ஏங்கிறது 2L, பிங்கிறது 2M, சிங்கிறது 2N. அப்போ அந்த எல்எம்என் யார்? 3 பேருமே Z இருப்பாங்க. கரெக்டாக? அசோசியேட்டிவ்லேயே ரூல் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபார் ஆல் A, B, C belong to S, A star of B star C is equal to A star B
ஸ்டார் சி. இப்போ நம்ம ப்ளஸ் போட்டு சொல்லணும். ஓகேயா? இது ஒவ்வொரு தடவையும் சைடில் இந்த மாதிரி எழுதிக்கிட்டால் நல்லது. ஸோ முதல்ல எல்ஹெச்எஸ் என்னன்னு கேட்டால் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் சி. இங்கே ஸ்டார் கிடையாது, ப்ளஸ்ஸு. அப்போது ஏனா 2l. ஸோ 2l ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 2m ப்ளஸ் 2n. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு 2 நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ 2l ப்ளஸ் 2 இன்ட்டு m ப்ளஸ் n. இப்போ ரெண்டுலேயுமே 2 வந்து காமன். அப்போ 2 இன்ட்டு l ப்ளஸ் ஆஃப் m ப்ளஸ் n. பட் ஆக்சுவலி நமக்கு என்ன தெரியும், ப்ளஸ் வந்து அசோசியேட்டிவ், ஆன் Z. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை அதாவது ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை மாற்றிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு l ப்ளஸ் m ப்ளஸ் n. ஸோ இப்போ பிரித்து எழுதணும்னா 2 இன்ட்டு l ப்ளஸ் m ப்ளஸ் 2n. அதாவது இது எப்படி பிரிக்கலாம், 2l ப்ளஸ் 2m ப்ளஸ் 2n. Actually this is nothing but a plus b plus c. கரெக்டா? ஸோ நம்ம ஆரம்பித்தது a ப்ளஸ் ஆஃப் b ப்ளஸ் c. இது வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் c. therefore a plus b plus c is equal to a plus b plus c. This is true for all a, b, c belong to Z E. கரெக்டா? அப்போ இதில் என்ன தெரியுது, இட் இஸ் அசோசியேட்டிவ். ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை எழுதணும். இந்த இடத்துல நம்ம இட் இஸ் க்ளோஸ்னு எழுதுன மாதிரி இங்கே வந்து இட் இஸ் காமுடேட்டிவ்னு எழுதணும். இட் இஸ் ப்ளஸ் இஸ், அதாவது அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் ஆன் ZE. எழுத இடம் இல்லை, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுதணும். therefore இந்த அடிஷன் இஸ் associative, it is associative on Z. Now come to fourth என்னன்னு கேட்டால் existence of identity. ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். existence of identity. ஐடென்டிட்டிக்குரிய எழுத்து என்னது, ஈ தானே. ஸோ அதோடைய ரூல் என்னன்னு தெரியுமா, அதாவது ஃபார் ஆல் A belong to S, A plus E is equal to E plus A is equal to A. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த E இந்த செட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், லெட் A belong to S, not S. இப்போ நம்மளுடைய செட் வந்து ZE. ஸோ லெட் A belong to ZE. ஓகேயா? சரி, இப்போ நம்மளாவே என்ன செய்கிறோம், இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா, அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற இ வேணும். இப்போ நம்மளாம் அசீவ் பண்ணலாம். சப்போஸ் A plus E is equal to E. இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம், இப்போ நம்ம என்ன செய்யறதுலேருந்து நம்ம நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ இந்த ஏங்கிறது யார், ZEயில் இருக்கிற ஒரு நம்பர். கரெக்டாக? ஸோ இந்த ஏ நம்ம அந்த பக்கம் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அது என்னவாயிரும் அப்படின்னு கேட்டால் A minus A that is equal to 0 அப்படின்ட்டு உங்களுக்கு மாறும். இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த ஈவன் இன்டிஜரை யூஸ் பண்ணி செய்கிறது நல்லது இல்லைங்களா. ஸோ அதனால் நான் அசீவ் பண்ணியே செய்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், A வந்து பிலாங் டு ZEன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம A எப்படி எழுதலாம்னு கேட்டால் 2L அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ரூல் என்ன, ஈயோட ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 2L போட்டு பாருங்கள். இப்போ என்ன வரும், அதாவது A plus E is equal to A. அதாவது 2L plus E is equal to 2L. Right? So from this we can get E is equal to 2L minus 2L, that is equal to 0. ஓகேயா? இந்த 2L ஆக்சுவலாக L வந்து எதில் இருக்கும், Zல இருக்கும். ஏதாவது A equal to 2Lல
எல் வந்து ஜெட்டில் தான் இருக்கும். 2Lலும் ஜெட்டில் தானே இருக்கும். என்ன இல்லையா, அதுவும் ஜெட்டில் தான் இருக்கும். அதனால் இப்போ இ என்ன வந்துடுது, 0ன்னு வருது. ஸோ இ ஈக்குவல் டு 0ங்கிறது, 0ங்கிறது யார், ஒரு ஈவன் இன்டிஜர் தானே. அப்போ அதுக்குள்ளேயே உனக்கு இ வந்து கிடச்சிச்சு. அப்போது ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட். கரெக்டாக? ஸோ ஐடென்டிட்டி இ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட் exists. So now we are coming to fifth one. Fifth one என்ன அப்படின்னு கேட்டால் existence of inverse. Existence of inverse. இதனுடைய ரூல் என்ன? For every A belong to S, there exists one A inverse such that A star of A inverse is equal to A inverse star A is equal to E. இதுதானே ரூலு. இப்போ நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணி அதாவது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு இ கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஏ பிலாங் டு ZE. ஸோ ஏ எப்படி எழுதலாம், 2L. வேறு எல் எதில் இருக்கும், ஜெட்டில் இருக்கும். ஓகேயா, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஏ ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஏக்கு பதிலாக என்ன போடலாம், இப்போ 2L. ஸோ 2L ப்ளஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன வருது, இப்போது A inverse is equal to minus 2L அப்படின்னு வருது. ஸோ ஆக்சுவலி எல் எதில் இருக்குது, ஜெட்டில் இருக்குது. 2Lலும் எதில் இருக்குது, ஜெட்டில் இருக்குது. அப்போ மைனஸ் 2Lலும் ஜெட்டில் இருக்கும். இது 2 into அப்படின்றதுனால கட்டாயமாக இது எதில் இருக்குது, ZEல இருக்குது. Therefore, for all A belong to ZE, there exists A inverse that is equal to minus A. Actually the minus 2L na என்னது, minus A. Okay, minus A in ZE. அப்போ கட்டாயமாக இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. So that's all. Okay, bye.